எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். சூப்பரான ஒரு சிக்கன் ஸ்டார்டர் ரெசிபி தான் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது சிக்கன் ஷமி கபாப். சிக்கனும் கடலைப்பருப்பும் சேர்த்து வேக வச்சு இந்த கபாபை நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க இந்த வித்தியாசமான சிக்கன் ஷமி கபாப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு முதல்ல கடலைப்பருப்பு ஊற வைக்கணும். சின்ன பாத்திரத்தில் 1/4 கப் கடலைப்பருப்பு எடுத்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி 1 மணி நேரம் ஊற வைங்க. அடுத்து ப்ரெஷர் குக்கரில் ஊற வச்ச கடலைப்பருப்பு, 1 பெரிய வெங்காயம் நறுக்குனது, 2 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 உருளைக்கிழங்கு சின்ன துண்டுகளை கட் பண்ணி போடுங்க. நான் 250 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். முடிஞ்சதுன்னா நீங்கள் தை பீசஸ் யூஸ் பண்ணுங்க, அது சாஃப்டாக இருக்கும். இதில் 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் உப்பு போட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி குக்கரை மூடுங்க. இதை 3-4 விசிலுக்கு மீடியம் ஃப்ளேமில் வேக வைங்க. 4 விசில் வந்துடுச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணலாம். இதில் தண்ணி நிறைய இருக்கிறதுனால இது வத்துற வரைக்கும் இதை கொதிக்க விடணும். இப்போ பாருங்க, தண்ணி எல்லாம் வத்தி லேசாக அடிப்பிடிக்க ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இதில் இருந்து சிக்கன் துண்டுகளை எடுங்க. இந்த ரெசிபிக்கு நீங்கள் போன்லெஸ் சிக்கனும் யூஸ் பண்ணலாம். சிக்கன் நல்லா ஆறுனதும் இதில் இருந்து எலும்பை எடுத்துருங்க. குக்கரில் இருக்கிற மற்ற இன்க்ரீடியன்ஸோட ஷ்ரெட் பண்ண சிக்கனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதை மிக்சர் ஜாரில் போட்டு அரைக்கணும். இது ரொம்ப மையாக அரைக்க தேவையில்லை. தண்ணி ஊற்றாம பல்ஸ் பண்ண போதும். இப்போ கபாபுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணலாம். நறுக்கின பெரிய வெங்காயம் 1, புதினா இலை, கொஞ்சம் கொத்தமல்லி இலை, 1 முட்டை, கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. இதை நம்ம 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். அப்போ தான் இன்க்ரீடியன்ஸ் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி கபாப் மிக்ஸ்சர் கொஞ்சம் கெட்டியாகும். தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி இதை 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைங்க. 1 மணி நேரம் கபாப் மிக்ஸ்சர் ஃப்ரிட்ஜில் இருந்தது. இதை சின்ன வடை சைஸில் தட்டி பிரெட் க்ரம்ஸில் ரோல் பண்ணுங்க. இதை நான் ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறேன். பேனில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி கபாப் ஃப்ரை பண்ணுங்க. ஒரு பக்கம் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் மறுபக்கம் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணுங்க. சிக்கன் ஷமி கபாப் இப்போ ரெடி. நல்ல கிறிஸ்பியான சிக்கன் ஷமி கபாப் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. இது நீங்கள் நார்மலாக ஸ்டார்டராகவும் சர்வ் பண்ணலாம், இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு சர்வ் பண்ணலாம். இது மின்ட் சட்னி, அதாவது புதினா சட்னி இல்லைனா டொமேட்டோ கெச்சப் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்ச உடனே நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க.